சார் நீங்கள் 12 லட்சம் ஏக்கர் சொல்கிறீங்களே, அது ஏதோ தவறாக இங்கே சொல்லினுக்கிறாங்க. 12 லட்சம் ஏக்கர் எங்கள் கையில் கிடையாது. இந்த 12 லட்சம் ஏக்கர் இங்கே வெள்ளைக்காரன் கொடுக்கும்போது இங்கே 4 பிரிசன்ஸ் இருக்குது. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு பிரிசன்ஸ் இங்கே தான் இருந்து இதான் ஹெட் குவார்டர். 4 இதுக்கும் பிரிக்கிறாங்க. 12 லட்சம் எங்களுக்காக கொடுத்தாங்க. சரி அப்படின்னு பார்த்தா கொடுங்க. 12 லட்சம் ஏக்கர் என் கையில் வந்து சேர்ந்துதா? நான் கணக்கு கொடுக்குறேன். 40% கூட என் கையில் வரல சார். 60% இவங்க என்ன பண்ணுறாங்க? 12 லட்சம் ஏக்கரை ஒதுக்கிடுறாங்க. அதுவே டிகேடின்னு பேர், தர்காஸ் ஆகிறான் இவன். தர்காஸ்னா ரிசர்வ் லேண்ட். அது அந்த தர்காஸில் அந்த கிராம பஞ்சாயத்தில் நம்ம போய் கொடுக்கணும். அந்த முனிசிபல் கையில் நான் கூட எங்கள் நிலம் வேணும்னு. அந்த காலத்தில் எவன் நிலம் வேணும்னு பெட்ஷன் எது கொடுக்குறோம் எவன் இருந்தான்? எதுவுமே தெரியாது. அவன் என்ன பண்ணுறான்? முன்சிப்பு அவங்க வீட்டில் படி வேலை செஞ்சவன், இது பண்ணவன், அது பண்ணனு ஒரு 4-5 ஏக்கர் கொடுத்துட்டு மீதி அவனை தர்காஸாக வச்சுன்னா அவனுங்களே எடுத்துக்கினானுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக தர்காஸாக இருக்கிற ஊர் நிலம் ஃபுல்லாக எஸ்சிங்களோட ரிசர்வ் லேண்ட். அது அதையும் நான் டிசி லேண்டுன்னு சொல்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு. இன்றைக்கி என்ன சொல்லுவீங்க?